பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல சிஎன்ஜி வண்டி. ஆனா வண்டி எப்படி இருக்கு? ஓட்டம் நல்லா இருக்கு. இதுக்கு மாதிரி அண்ணன் என்ன வண்டி ஓட்டிருக்கீங்க? டாடா ஏஸ் ஓட்டிருக்கீங்க. டாடா ஏஸ்ல எவ்வளவு சிமெண்ட் கூட ஏற்றிருக்கோம் நம்ம வண்டியில? எவ்வளவு மூடனே டாடா ஏஸ்ல ஏத்துங்க? 50 மூடை ஏற்றுவீங்க. இப்ப இதுல எவ்வளவு மூடனே ஏற்றிருக்கு? இதுல இப்ப பின்னாடி 50 மூடை ஏற்றிருக்கு. நானே 50 மூடனா 2 டன் ஏற்றிருக்கேன் உங்களுக்கு. வண்டி எப்படி இருக்கு? ஓட்டுற இழுவை திறன்ல எப்படி இருக்கு? ஓட்டது நல்லா இருக்கு, இழுவைக்கு நல்லா இருக்கு. நீங்க வண்டி உங்களுக்கு ஓட்ட சொல்றப்ப என்ன நினைச்சீங்க? வண்டி இழுக்குன்னு நினைச்சீங்கன்னா எப்படி நினைச்சீங்க? கேஸ் வண்டி இழுக்கான்னு நினைச்சீங்க. டீசல் வண்டி காட்டி இந்த வண்டி கொஞ்சம் நல்லாவே இழுக்குது. சரிண்ணா சரிண்ணா. எந்த ஒரு பட்டை கட்டு எதுவுமே அடிக்காம 60 கூட ஏற்றிருக்கு வண்டியில. ஏற்றத்துல எப்படி ஏறிருக்கு வண்டி? நல்லாவே ஏறுது. சரி சரி சரி. 2000 கீர்ல டாடா ஏஸ்ல பாத்தீங்கன்னா டீசல் 2000 கீர்ல ஏறுது. இது 4000 கீர் 3000 கீர்ல ஏறுது. சரி சரி. வண்டியை பத்தி எந்த குறையும் எல்லாத்தையும் போகுது. நீங்க யாராச்சும் வண்டியை பத்தி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, வண்டி எடுக்கலாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓனர்கிட்டே வண்டி எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. நல்லா பழைய வண்டி டாடா ஏஸ்ல போட்டீங்கன்னா கூட எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. ஓனர்கிட்ட வண்டியை பத்தி நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. மதுரை ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டாடா ஆதரவு டீலரு. அன்னைக்கு ஒரு டாடா ஏஸ் சிஎன்ஜி வண்டி ட்ரையல் எடுத்தோம் சிமெண்ட் குடோனில் வந்து. இப்போ நம்ம பிரம்மா என்டர்பிரைசஸோட டிரைவர் அண்ணன் இன்னைக்கு அவர் தான் ட்ரையல் எடுத்தது. 50 மூட சிமெண்ட் போட்டு ஆக்சுவலாக அன்னைக்கு போய் வண்டியில் வந்த கண்டிஷனில் தான் அதுக்கு கண்டிஷனில் நம்ம 50 மூட சிமெண்ட் ஏற்றி ஒரு ட்ரையல் பார்த்தோம். அவரோட ஃபீட்பேக் என்னன்றதை சொல்லுவார். நம்ம அதையும் கேட்டுக்குவோம். அண்ணே உங்கள் பேர்? மணிகண்டன். நீங்க பிரம்மால எவ்வளவு நாள் டிரைவரா இருக்கீங்க? பிரம்மா என்டர்பிரைஸ் 1 வருஷமா இருக்கீங்க. 1 வருஷமா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சிமெண்ட் கூட வச்சு வண்டி ஓட்டி பாத்தீங்களா? நீங்க ஆல்ரெடி டீசல் வண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டீசல் வண்டி ஓட்டினதுக்கும் இந்த சிஎன்ஜி வண்டி ஓட்டினதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இழுவை கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சரி. இப்ப நீங்க இழுவை கூடுதலா இருக்கு. அது போக இப்ப நீங்க போயிட்டு வந்த டிஸ்டன்ஸ் வளையங்குளம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் ரூரல் ஏரியாவும் போனோம், ஹைவேஸ்லயும் போனோம், மேடு பள்ளம் ரோடுக்கெல்லாம் கடந்து வந்தோம். உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறது சிரமமா இருந்துச்சா கம்ஃபர்டா இருந்துச்சா? ஈஸியா தான் இருந்துச்சு. சரி. இப்ப இந்த வண்டி உங்களுக்கு அடுத்து நீங்க வந்து இந்த ஒரு வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தா இந்த வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணலாமா? தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாமா? என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன இதெல்லாம் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? டீசல் அடிக்கிறதோட இது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பிக்கப் சதம் கிடைக்குது. பாலம் ஏறுறது கம்ஃபர்ட்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. பாலம் ஏறினதுல சொல்றீங்க. பாலம் தாராளமா டீசல் வண்டியில ஏறும்போது ஒன்னா கீர் அது 2000 கீர் பேர் 2000 கீர் 2000 போறதுக்கு என்ன ஏறி போகுது?